மார்னிங் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி கோதுமை தோசை. கோதுமை மாவு கொஞ்சமாக இருக்குது, அதனால் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இது வந்து ராகி பால் பவுடர் களி மாதிரி செய்யலாம், இல்லாட்டி அல்வான்னு கூட சொல்லிக்கலாம். அது செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம் அரிசி ஊற வச்சுட்டேன். குழம்பு வந்து கோவக்காய் துவரம்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செய்ய போகிறேன், அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தொட்டுக்காய் வந்து கோவக்காய் வேக வச்சுருக்கேன் வறுவலுக்கு. அது இன்றைக்கி என்னமோ மேட்சிங்காக அமைஞ்சிருச்சு எங்களுக்கு. இன்னொரு காய் வந்து பீட்ரூட் பொரியல், ரசம் செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். தொட்டுக்காய் சட்னி வந்து பொட்டுக்கடலை சட்னி, பச்சை மிளகா வச்சு அரைப்போம் இல்லைங்களா, அந்த பொட்டுக்கடலை சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் செஞ்சுட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோதுமை தோசை செஞ்சுருக்கேன். முட்டை தோசை ஒன்றும் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு வச்சுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. இது பாருங்கள், ராகி பால் பவுடர் அல்வா, பால் ஊற்றி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குது. கோதுமை தோசை எப்போ செய்யும்போதுமே கொஞ்சம் ஜீரகம் வரமிளகா கிள்ளி போட்டு தாளித்து போட்டு செய்யுங்களா, சூப்பர் வாசமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். மதியம் லஞ்சுக்கு பாருங்கள், சுட சுட சோறு, கோவக்கீரை துவரம்பருப்பு போட்டு கூட்டு அல்லது கடைசல் செஞ்சுருக்கேன். எலுமிச்சம்பழமும் தக்காளியும் போட்டு ரசம், பீட்ரூட் பொரியல், கோவக்காய் வறுவல், தயிர் வர ஊற்றிருக்கேன்.